அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதார். அதாவது தம் மக்களினுடைய மழலை சொல்லினுடைய இந்த இனிமையை கேட்காதவர்கள்தான் குழலிசை இனிது யாழிசை இனிது என்று சொல்லுவார். தம் மக்களினுடைய மழலை சொல் கேட்டால் அவர்கள் குழலையும் விரும்ப மாட்டார்கள், யாழையும் விரும்ப மாட்டார்கள். ஏன்னா இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு எதிரே இரு வீடுகள். அந்த ஒரு வீட்டுக்காரன் பையனுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே கல்யாணம் நடந்துருச்சு. கரெக்டாக 1.5 ஆண்டுகளில் அவனுக்கு குழந்தை பிறந்து விட்டது. அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய தாய் தகப்பன் யார், அந்த பையனுடைய தாய் தகப்பன் தன்னுடைய பேரனோ பேத்தியவோ அப்படி கொஞ்சி குழாவுகிறார்கள். அவங்க அந்த பேரனும் பேத்தியும் பேசக்கூடிய அந்த மழலை சொற்கள் அவர்களை அப்படியே மகிழ்விக்கிறது. மகிழ்ச்சியில் ஆழ்ந்து போகிறார்கள். இதை அப்புறம் அந்த ஏற்ற வீட்டுக்காரர் இருக்கான்ல, அவனுக்கு திருமணம் ஒரு 3 மாதம் சென்று நடக்குது. ஆனால் 3 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவனுடைய அப்பாவும் அம்மாவும் வருத்தப்படுகிறார்கள். ஆகா, நமக்கு பேரன் பேத்தி இல்லையே, 3 வருஷமாக அந்த மழலை சொல்லை கேட்க முடியவில்லையே என்று வருத்தப்படுகிறார்கள். அப்புறம் 3 ஆண்டு அதற்காக என்ன செய்கிறாங்க, திருச்செந்தூர் போகிறாங்க, அப்புறம் ராமேஸ்வரம் போகிறாங்க. அப்புறம் குழந்தை பிறந்து விட்டது, அப்புறம் அதை அனுபவிக்கிறார்கள். இதனைத்தான் தெய்வப்புலவர் குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதார். அதாவது அவர் வரிசையாக சொல்லிட்டு இருக்கார். அதிலே தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொன்றும் முதல்ல கடவுள்கிட்ட சொல்கிறார், அப்புறம் வான் சிறப்பை சொல்கிறார், அப்புறம் இல்வாழ்க்கையை சொல்கிறார், மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று அமைய வேண்டும் என்று சொல்கிறார். இப்படி அதுக்கடுத்து என்ன மக்கள் பேர் தானே, நன்மக்கள் பேர். அந்த நன்மக்கள் பேர் அதிகாரத்தில் இதை அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அடுத்து ஒரு குறளையும் பார்ப்போம். அதாவது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். முற்பகலில் ஒருவன் இன்னொருவனுக்கு தீங்கு விளைவித்து விட்டால் பிற்பகலில் அவனே அந்த தீங்கு செய்தவன் இருக்கான்ல, அவனை அறியாமலேயே அவனை அந்த வீடு அந்த பிற்பகலில் மிகப்பெரிய ஒரு புயல் மழை வெள்ளம் அந்த வீட்டை அடித்து கொண்டே போகிறது. பாருங்க, எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு. அவன் பழி வாங்கினங்க, அதை சிந்திக்கிறோம். முதல்ல அவர் எப்படி சொல்லியிருக்காருன்றதான் பார்க்கணும். அதாவது அதாவது பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அவன் முற்பகலில் செய்த அவன் தீமையை அவனுக்கு இறைவனாக பார்த்து தான் அவனை வீட்டையே அடிச்சுட்டு போயிடுது, அவன் செஞ்ச தீமைக்கு. அதைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். யாருக்கும் தீமை செய்யக்கூடாது என்பது இதனுடைய கருத்து. அடுத்தவனுக்கு தீமை செய்யக்கூடாதுங்க. எதுக்கு வாழ்க்கையில் அடுத்தவனுக்கு தீமை செஞ்சுக்கிட்டு? எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்கள். இதெல்லாம் நீங்களும் நம்ம மாணவ செல்வங்கள் தான் நல்லா உணர வேண்டும். இதை இப்போதிருந்து உணர்ந்து விட்டால் நிச்சயமாக இப்போது இருக்கக்கூடிய தினந்தோறும் கொலை நிச்சயமாக நடைபெறாது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி நடைமுறை இருந்ததோ அந்த நடைமுறை வந்துவிடும். அதற்கடுத்தும் ஒரு குறளையும் சொல்கிறேன். அதாவது குழலினிது இது அதற்கடுத்து இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. அதாவது நம்ம ஒருவன் இன்னொருவனை பார்த்து கடின சொற்களால் பேசுகிறான். அப்போ அவனுடைய மனம் புண்படும் அல்லவா? அதனால தான் நல்ல இனிய சொற்கள் இருக்கையில் ஏன் நீ கடுஞ்சொற்களை போய் அவன்கிட்ட பேசுகிற? அதைத்தான் அவர் சொல்கிறாரு. ஏன்யா நல்ல அதாவது
பழம் ஒரு மரத்திலே பழம் பழுத்து இருக்கையிலே பழம் இருக்குது, அதை விட்டுட்டு ஏன் நீ காயை போய் சாப்பிட்ற? ஓமை எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். அதில் தான் இருக்குது அவருடைய ஒரு தனித்திறமை. தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய தனித்திறமை அதில் தான் இருக்குது. அதாவது இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்கள். அதாவது எல்லா குறளுமே அற்புதம் தாங்க, அதோட மாற்றமே கிடையாதுங்க. நீங்கள் படித்தவங்கன்னா தான் தெரியும். படிச்சிட்டிங்கன்னா மாணவ செல்வங்களே உங்களுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் தினந்தோறும் ஒரு குறளை படித்து விட்டால் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். எழுதி வைத்து கொள்ளுங்கள். அதான் அடுத்தது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறி வாழன் திரு. அதாவது ஒருவனுடைய செல்வம் அவன் யார்? அறிவாளி. ஒரு அறிவாளியினுடைய செல்வம் ஊர் மக்கள் போற்றும் வகையில் அவன், அதாவது கொஞ்சம் பணம் கேட்டால் அவனுக்கு தன்னுடைய செல்வத்தை கொடுக்கிறான். அதாவது இறப்பவர்க்கு. அதாவது இப்போ ஒரு கிராமத்தில் எப்படின்னா எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் மழை பொய்த்து விட்டால் அந்த வருடம் விவசாயம் இருக்காது, விளைச்சல் இருக்காது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அந்த செல்வம் வச்சிருக்கான்ல அவன் என்ன செய்கிறான்னா, அவங்களுக்கு போய் இறப்பவர்களுக்கு உடனே பணம் கொடுத்து உதவுகிறான். அவன் யார்? அவன்தான் அறிவாளி. அறிவாளியினுடைய செல்வம் தான். எல்லா பயிர்களும் கொடுக்க மாட்டாங்க. நல்லா சிந்திச்சுக்கணுங்க. அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். ஒரு அறிவாளியினுடைய செல்வம் உலகம் போற்றும் வகையில் எல்லாருக்கும் வாரி வழங்குகிறான். எல்லாருக்கும்னா என்ன? இயன்ற, அதாவது தன்னை தேடி வருபவர்களுக்கு வழங்குகிறார். அதான் அறிவுடைய ஒரு செல்வம். அது எப்படி இருக்குன்னு சொல்கிறார். எது போல இருக்குது? ஊருணியில் நீர் நிறைந்து அதனை மக்கள் குடிப்பதற்காக எடுத்து செல்வார். ஊருணி எப்படி நிறைஞ்சு நிற்கிதோ அதுபோல அவனுடைய செல்வம் நிறைந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறார். அறிவாளியின் செல்வம் நிறைந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறார். என்ன உதாரணம் பாருங்கள். ஊருணி நம்மளுக்கு நடத்து. நான் கிராமத்தில் பிறந்தவங்க. ஊருணி நீரை தான் குடித்தவன். ஊருணியில் எங்கள் அம்மா போய் தண்ணீர் தூக்கிட்டு வருவாங்க. தண்ணீர் தூக்கிட்டு மண்பானையில் போட்டு அதை ஒரு தேத்தாவதை போட்டு தேத்தி விடுவாங்க. அப்போ என்ன செய்யணும், அதை அந்த மண்டி பூரா கீழே உறைஞ்சிரும். அப்போ மேலே மழைநீர் தானே அது அப்படியே இருக்கும். அதை குடிச்சு தான் வாழ்ந்தவங்க. இப்போ தான் எங்கள் இதில் நாங்கள் வாரியம் 72 ஆரம்பிச்சிச்சு. அதனால் என்ன செய்யணும்னா, இப்போ எல்லா ஊர்களுக்குமே கிராமத்தில் தண்ணீர் நிறையா கிடைக்கிறது. அதுக்கு தான் நீரின்றி அமையாது உலகன்னு எங்களுக்கு போட்டிருக்காரு. நீரின்றி அமையாது உலகன்னு யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. எங்கள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய எம்பளம் சொல்லுவோம்ல, அடையாள சின்னமே நீரின்றி அமையாது உலகு. நீர் இல்லாமல் உலகில் யாரும் உயிர் வாழ முடியாது. எந்த உயிரும், இந்த உயிரும் இல்லை, எப்பேற்பட்ட உயிருக்கும் நீர் இல்லாமல் வாழ முடியாது. அதனைத்தான் தெய்வப்புறவர் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தே வான் சிறப்பை கூறுகிறார். அப்போ எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்கள். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு. அதாவது அறிவாளியினுடைய செல்வம் அந்த அளவு ஊருணி நிறைந்தற்ற ஊருணி எப்படி நிறைந்து இருக்கிறதோ அதுபோல் பயன்படும் சொல்கிறார். எவ்வளோ அற்புதமாக சொல்கிறார் பாருங்கள். ஒவ்வொரு குறளையுமே அற்புதம் தாங்க. தயவு செய்து மாணவ செல்வங்கள் தினந்தோறும் ஒரு குறள் படியுங்கள். நான்லாம் வேலையில் இருந்ததுனால எனக்கு அந்த சந்தர்ப்பம் அமையவில்லை. ஏன்னா நான் திருமணம் செய்கிறோம். திருமணம் செய்த கூட என்ன செய்கிறோம்னா, குழந்தை வேணும்னு சொல்லிட்டு குழந்தை மக்கட்பேர் அப்படி தான் அவர் சொல்லிகிட்டே வர்றாரு. பெண் நல்லா அமைய வேண்டும், அதுக்கப்புறம் மக்கட்பேர் வேண்டும். அந்த மக்கட்பேரை பிறந்தவொன்னே நம்ம என்ன செய்யணும்னா, அவங்கள கூட்டிகிட்டு எங்களுக்கு பொழுதுபோக்கு அந்த காலத்தில் நான் இளைஞனாக இருக்கும்போது, நான் திருமணம் ஆனவுடன் பார்த்திங்கன்னா தியேட்டர்களில் சினிமா பார்ப்பது தான். அந்த ஞாயிறு ஆகிவிட்டால் பையங்களே அவங்க ரெடி ஆகிடுவாங்க. எல்லோரும் போவோம், சினிமாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் அவங்களுக்கு கோன் ஐஸ் தான் வாங்கி கொடுப்பேன். அதுதான் விரும்புவாங்க. அப்படி இருந்தது. நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, அதாவது மனிதன் மகிழ்ச்சியுடனும் வாழ வேண்டும். ஒரு வாரம் வேலை பார்த்துட்டோம்,
ஒரு வாரம் வேலை பார்த்துட்டு அந்த ஒரு நாளில் அந்த சினிமாவை பார்க்கும்போது அதனுடைய மகிழ்ச்சி, குடும்பத்தோடு பார்க்கும்போது மகிழ்ச்சி இருக்குல்ல, அது அளப்பெரியுதுங்க. அதே மாதிரி இன்னைக்கு என்னுடைய மூத்த மகன் சென்னையில் மென்பொருள் விஞ்ஞானி, மென்பொருள் பொறியாளராக இருக்கிறான். மருமகனும் மென்பொருள் ஐபிஎம்மில் மென்பொருள் பொறியாளர். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க இங்கே வந்த உடனே அவன் அங்கேயே இந்த வெற்றின்னு ஒரு தியேட்டருக்கு புதுசாக ஆரம்பிச்சிருக்கு, இங்கே நம்ம மாட்டுத்தாவணிக்கு பக்கத்தில். அந்த தியேட்டரில் வந்து டிக்கெட் புக் பண்ணிகிட்டே வந்துடுவான். அவன் வந்த உடனே நாளைக்கு படத்துக்கு போயிடுவோம்ப்பா. எனக்கு என்ன அவன் அவன் செய்கிறது வந்து, இப்போ நான் எப்படி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனேன் சினிமா பார்க்குறதுக்கு, எல்லாம் குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு இருந்தோம்ல, அது மாதிரி அவன் வந்த உடனே எனக்கு நானும் சின்னவன் இங்கே வேலை பார்க்குறான், பேங்கில் வேலை பார்க்குறான், அவன் ஒய்ஃபு, எல்லா குடும்பமுமே அங்கே தியேட்டருக்கு போயிடுவோம், படம் பார்த்துருவோம். எந்த படம்னாலும் சரி, அது படம் சரியில்லைன்னா கூட போட்டு வந்துடும், ஒரு தடவை பார்க்கணும்ப்பா நம்ம எல்லோரும் அப்படின்ற மாதிரி. என்ன அந்த பழைய ஞாபகத்தை தூண்டுது, மலரும் நினைவுகளை தூண்டுது. அதனைத்தான் அவர் சொல்லுகிறார். என்ன அற்புதமாக சொல்கிறார் பாருங்க, மறக்க முடியாத உண்மைங்க. அதனால் வந்து நம்ம வந்து நன்றாக மகிழ்ச்சியுடனும் வாழணும். மகிழ்ச்சி இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன இருக்குது? ஒரு வாரம் உழைக்கிறோம், ஒரு நாள் மகிழ்ச்சி கிடைக்கிறது. இதுதான். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலை பார்ப்போம்.